வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க தாலி பிரிச்சு போட்டுக்கிட்டா உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹாப்பியா இருப்பீங்க. சூப்பர் சார். டே மாப்ள, நல்ல ஐடியாடா. நீயும் ஆனந்தியும் சார் சொன்ன மாதிரி அவங்க ஊருக்கு போங்க. தாலி பிரிச்சு கோர்த்தா மாதிரி ஆச்சு, திருவிழாவையும் பார்த்த மாதிரி ஆச்சு. என்ன அன்பு? இல்ல சார், 4-5 நாள் கம்பெனியை விட்டு வர்ற மாதிரி ஆயிடும். புது ஆர்டர்ஸ் வரை வந்திருக்கு, அதுக்கான வேலை இருக்கு. நான் ஒரு 1 வீக்ல முடிச்சு கொடுக்கணுமே சார். டேய், அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா? நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ போயிட்டு வா. ஆமா அன்பு, மகேஷ் சார் கோயில் தான் எங்க மாமியார் வீட்டுக்கும் குலதெய்வம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. நீங்க கண்டிப்பா சார் கூட போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அன்பு, எதுவும் யோசிக்காதீங்க, 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்ல, நாங்க மட்டும்னா போயிட்டு வந்துடலாம். அக்காவுக்கும் தாலி பிரிச்சு கோக்கணுமே. அக்காவையும் மாமாவையும் விட்டுப்புட்டு நாங்க மட்டும் எப்படி போறது? அப்ப அவங்களையும் கூட்டுவாங்க. இல்ல சார், இப்பதே மாமா ஏற்காடு போயிட்டு வரணும்னு லீவு போட்டிருக்காரு. திரும்பவும் லீவு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஆனந்தி, அதெல்லாம் விஷயத்த சொன்னா கோகிலாவே போயிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி வச்சிருவாங்க. அவங்க இங்க தாலி பிரிச்சு கோத்துக்கிட்டோம். நீங்க 2 பேரும் சார் கூட போய் அந்த கோவில்ல தாலி பிரிச்சு கோத்துக்கோங்க. அன்பு ரொம்ப யோசிக்கிறான், சரின்னு சொல்லு. சரிங்க சார். மாப்ள, பொண்டாட்டி பார்வைக்கு என்ன பவர்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. சார், நாங்களும் சாட்டர்டே சண்டே வந்துடுறோம் சார். வாங்க. என்ன 2 பேரும் எப்படி முறைக்கிறீங்க? உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த வருஷம் கோயில் திருவிழால மரியாதை நமக்கு தானே சொல்லிட்டு போன்ல ஐயா அம்மானு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏய், பாட்டு மட்டும் இல்லடா, திருவிழால கச்சேரியா வைக்கலான்னு இருக்கிறேன். வெச்சாலும் வெப்ப. அந்த 2 குடும்பமும் பாடுற பாட்டுக்கு தலையாட்ட தானே உனக்கு தெரியும். ஏன் வீரா, உங்க அண்ணன் திருந்த போறது இல்லையா? இந்த ஆளு போற போக்கு எதுவுமே சரியில்லையே. ஏ பரமு, இப்ப என்ன பண்ணுங்கிற? எவனும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, மரியாதை எனக்கு தான் கொடுக்கணும்னு சண்டை போட சொல்றியா? இல்ல மரியாதை எனக்கு தாங்கடான்னு ஊருக்காரங்க கால போய் விட சொல்றியா? ஊர் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான் வீரவசனம் பேசுனியே, அப்ப இதை யோசிச்சிருக்கணும். என்ன பண்ணா மரியாதை நமக்கு கிடைக்கும்னு திட்டத்தை போட்டுல நீ சவடாலிட்டு இருக்கணும். ஏய், நீ எனக்கு அப்புறம் பிறந்தவன். நான் என்ன பண்ணணும்னு சொல்ல நீ ஆள் இல்ல. வாயை மூடிட்டு சொன்னது செய். இல்ல முடியலனா முக்குல போய் பேசாம உட்காரு போ. ஆமா, வீட்டுக்குள்ள மட்டும் காட்டு உன் வீரத்தை. ஏ பர்மே, வீரம் என்னன்னு தெரியுமா? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு எரிங்கி வந்து அடிச்சு ஒடிச்சு காலி பண்றது இல்ல. பொறுமை. நம்ம நேரம் வர வரைக்கும் பொறுமையா காத்து இருந்து அப்புறம் அடிக்கணும். பொறுமையோட உச்சத்துக்கு தான் வீரம்னு பேரு. இந்த விளக்கெல்லாம் நல்லா கொடுன. வேகமா நீ என்ன வேலை செஞ்சிருக்க? டேய், வேலையில வீரம் மட்டும் தான் பத்தாது, விவேகமும் இருக்கணும். இந்த ஊர் மரியாதை வாங்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதை அடிச்சு புடுங்க கூடாது, தானா வந்து நம்ம காலில் விழ வைக்கணும். ஊருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போதே இன்னொரு பக்கம் அவங்க ஊருக்கு வந்து சேர முடியாத அளவுக்கு வேலையும் பார்க்கணும். அப்போ அவங்கள காலி பண்ண பிளான் போட்டுட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு பரமே. அந்த அருணாச்சலம் குடும்பமும் தில்லைராஜன் குடும்பமும் சென்னையில இருந்து கிளம்புவாங்க. ஆனா நம்ம ஊருக்கு வந்து சேர மாட்டாங்க. நாளைக்கு உன் புருஷனுக்கு மாலை மரியாதை பரிவட்டம்னு எல்லாம் கிடைக்க போகுது. அதை நீ பார்க்க தான் போற. கெத்தா என் கூட நிக்க தான் போற.
நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா திருவிழாவுக்கு நீ வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டிக்குவேன். இல்லனா இல்லன்னா நீ தான் கட்டிக்கணும். போலாம் வீரா, வா. ஹே குட் மார்னிங் நான்ஜினி. எல்லாம் ரெடியா? வாவ். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல சூர்யா சாரா இதுன்னு பாக்குறேன். இவ்ளோ சந்தோஷம், சிரிப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கே. இருக்காதா பின்ன? வர்றது யாரு? மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் மச்சான் வரான். ஆனா நான் எதுக்கு தெரியுமா இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கேன்? அவனை நீ மீட் பண்ணன்னு வெச்சுக்கோ நந்தினி, உனக்கே புரியும் நந்தினி. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல நந்தினி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டுனா அது ஃபர்ஸ்ட் மகேஷ் மட்டும்தான். பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அவ்வளோ சிம்பிளா இருக்கீங்களேன்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்றீங்கல்ல. இப்ப வருவான் பாரு என் நண்பன். அவனுக்கு முன்னால சத்தியமா சொல்ற நான்லாம் அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளோ சிம்பிளா இருப்பான், அவ்வளோ டவுன் டு எர்த்தா இருப்பான். நந்தினி, இந்த உலகத்துல உன்னை விட அதிகமா யாராச்சும் என்ன மிரட்ட முடியும்னா அது மகேஷ் மட்டும்தான். ஓ, நான் உங்களை மிரட்டுறேனா? இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இல்லையா? ஆனா நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்னது? எனக்கு முன்னாலேயே ஒருத்தர் உங்ககிட்ட சின்ன வயசுல இருந்தே சிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்காரோன்னு தோணுது. மகேஷ் அண்ணனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன ஓட்றியா? இல்ல. ஆனா நந்தினி, நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன குடிக்க வேண்டான்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு பின்னாடி பேசுவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத பாரு நந்தினி, என் மேல நிஜமான அக்கறை இருக்கிறவங்க அப்பா, நீ, அப்புறம் மகேஷ், அப்புறம் விவேக், அப்படியே கொஞ்சம் 2-3 பேர் தான். அதுலயும் மகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். என் மனசுல இருக்கிற வலி, வேதனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அவன் அந்த வலிய சரி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா லவ்னா என்னன்னு மகேஷ்க்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனும் சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அதுவும் இந்த பணக்கார ஏழைங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்காம அவங்களோட கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரா வேலை பார்க்கிற பொண்ணை தான் அவன் லவ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அவன். இப்பதான் சார் எனக்கு நிஜமாவே மகேஷ் அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு.